இங்க மனுஷன் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கோடி சம்பாதிக்கணும் வச்சுட்டு இருக்கோம். இவரு என்னன்னா இங்க உட்காந்துட்டு 1 2 3 சொல்லியிருக்காரு. 51 52 55 தெரியாதா எங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தான் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 1 2 3 உங்களுக்கு தெரியுமா? சரி ரைட் வாங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். 50 கோடி லாபமா? வெரி குட் வெரி குட். 50 கோடியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். என்னது 30 கோடியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படி அதுல என்னாச்சு? அதுல என்ன? ஏன் ஏன் 2 கோடி லாஸ்? ஒய் நீ ஃபோன் கட் பண்ணு, நான் வரேன். ராகுல் ராஜ் ராகுல் அதுல லேண்ட்ல போட்ட 50 கோடி என்னாச்சு பாரு பாஸ். 50 கோடில இருந்து 60 கோடி ஆயிட்டு பாஸ். 50 கோடி போட்டு 60 கோடி. இது ஒரு பிசினஸா? லாபமா? 50 போட்டா 100 வரணும், அதான் பிசினஸ். வேலைக்கு லாய்க்கலன்னு நினைக்கிறேன். ராஜ் கோல்டுல போட்ட 80 கோடி என்னாச்சு? 90 கோடி ஆயிட்டு சார். எதுலடா இன்வெஸ்ட் பண்றீங்க? பிளானை மாத்தி பண்ணுங்கடா. ஓகே பாஸ். நீ பிளான் ஏன் வேண்டாம், அந்த பிளான் பி ல இன்வெஸ்ட் பண்ணு. ஓகே பாஸ். எப்பா நீ வந்து பிளான் பி வேண்டாம், பிளான் டி ல போடு. சரியா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இது அப்படியே 500 கோடியா மாறி இருக்கணும். இது மாறல உங்க 2 பேருக்கும் வேலை இல்லை. ஓகே பாஸ். போடுங்க. ஓ ஏய் யாருப்பா? தவமணி நண்பா. நண்பா 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 எப்படி இருக்கு நண்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு? சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டேன். பா சாப்பிடும். தண்ணி தண்ணியா தண்ணியாப்பா. தண்ணி குடிக்கிறேன். ராஜ் அப்புறம் நண்பா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. உன்னை பார்க்க தான் நம்ப வந்தேன். ஏன் நண்பா? உன்னோட உதவி கேட்க வந்தேன். என்னடா உதவி? உனக்கு இல்லாதடா நண்பா, உனக்கு இல்லாதா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. டேய் என்னடா சொல்ற? என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம். என்னடா சொல்ற? எங்க இருக்காங்க அப்பா? வேளாமல் ஆஸ்பத்திரி. கூட யாரா இருக்கா? தம்பி இருக்காமா நண்பா. நீ இங்க அங்க போய் பாரு, அப்பா பாரு, கூட பாத்துக்கோ. கூட இருந்து அப்பா பாத்துக்கடா போடா. உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? 15 லட்சம் ரூபா. என்கிட்ட 15 லட்சம்? டேய் இந்த கோட்டு, இந்த டை, இந்த பெரிய பில்டிங், வீடு எல்லாம் சும்மா செட்டப்டா. ஐயே பிச்சை போடுங்கம்மா. பசிக்குது ஐயா. லாபம் எவ்வளவு வச்சு? பசிக்குது. 10 கோடி 20 கோடி. ஐயா வயிறு பசிக்குதுங்க. யார் யாரு? என்னையா தெரியுமா? உள்ள வெளியே வைக்க வேண்டாமா? ஐயா ரொம்ப வயிறு பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருந்தா போடுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க ஐயா. போன் இருக்கா? ஐயா போனை நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா. சரியா? கூகுள் பே இருக்கா? ஐயா ஒரு கூழ் இருந்தாலும் போதுங்க ஐயா. ஐயா வயிறு பசிக்குது ஐயா. போன் பே? ஐயா போண்டாவாவது போதுங்க ஐயா. போண்டாவாவது போதும். வயிறு ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. இது டிஜிட்டல் இந்தியா. இப்ப பழைய மாதிரி காசு எல்லாம் கிடையாது, எல்லாம் போன்ல தான். போன் பே, ஜிபே, பேடிஎம் பாங்க. அதுல 10 ரூபா இருந்தா போட்டு விட்டுருவோம். 10 ரூபா போட்டு விட்டுருவேன். ஐயா ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. 10 ரூபா கொடுக்க ஆசைப்படுறேன். 10 ரூபா இல்ல, காசு இல்ல. ஐயா சோறு இருந்தாலும் போடுங்க. வயிறு பசிக்குதுயா. ராகுல் தட்டுல ஏதாவது கோடு இருக்கான்னு பாரு. ஐயா தட்டையாவது கொடுத்துருங்க ஐயா. என்ன தேவை? ஒட்டிக்கிட்டு பாஸ் வறுமை கோடி தான் பாஸ் இருக்கு. வறுமை கூட தான் இருக்கா? அப்ப எனக்கு தேவை சாப்பாடு தான். டேய் சொமேட்டோல ராகுல், சொமேட்டோல ஒரு சிக்கன் பிரியாணி 4 லெக் பீஸ். 4 லெக் பீஸ் பிரியாணியா? லெக் பீஸா? ஆர்டர் பண்ணிரு ஐயா. எனக்கா பிரியாணி? ஆமா ஐயா. ஆனா இடத்தை மாத்தாம இந்த இடத்துல அசையாம உட்காந்துரும் ஐயா. இதுல இருந்தா கிடைக்குமா ஐயா? கண்டிப்பா. அவன்கிட்ட கூட கிடைக்காது. ஐயா இங்கேயே உட்காரு. சரிங்க இதுல உட்காந்துருவாங்க ஐயா. கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். இல்லையா? சாப்பிட்டு தான் போகணும். ஐயா ஐயா கண்டிப்பா வந்துரும் ஐயா. கண்டிப்பா வந்துரும். பிரியாணி 4 லெக் பீஸ் சாப்பிட்டு தான் போகணும். பிரியாணி 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 கிடைக்க போகுது. அதோ ஆரஞ்சு சட்டை போட்டு போறேன்னே. நான் அங்க இருக்கேன்.
ஐயோ அவங்க நம்மளுக்கு கொண்டு வரலையா? ஆ பிரியாணி, வயிறு பசிக்குது. பிரியாணி பிரியாணி. நம்முடைய பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு வழியாக பிளான்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, லாபங்கள் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம 2 பேராக ஆள் ரெக்ரூட் பண்ணணும், ஒருத்தராக இருக்கணும். ராகுல், ராஜ், கம் ஃபாஸ்ட். எஸ் பாஸ். எஸ் பாஸ். இன்டர்வியூக்கு வந்து பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்குது, ஃபைல்லாம் எங்கே இருக்குது? நல்ல பையன், நல்ல பேர், வின்சென்ட். நல்ல பேர், நல்லா படிச்சிருக்கான், நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல பர்சன்டேஜ். முக்கியமானது இல்லையே. வேண்டாம், அடுத்த வேலை பண்ணு. இந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்கு, ஆனால் மார்க் நல்லா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்குது. பட் அது இல்லையே. இவன் தான் சரியான ஆளு. ராகுல், பாஸ் படிப்பு இல்லையே பாஸ். படிப்பு படிப்பு அதில் என்ன போடுறீங்க? இன்னார், உங்களே இன்னார் தான் வச்சிருக்கேன், வேலைக்கு வச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. ஐடி பாஸ். ஒழுங்கா சேர்த்து விடு. நீங்களே இன்னாருங்க தான் வேலை, படித்த படிப்புலாம் இங்கே வேலை கிடையாது, இன்னாருக்கு தான் வேலை. ஓகேவா? ஓகே பாஸ். ஓகே பாஸ். எப்படியோ ஒரு வழியா இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆயாச்சு. உலகத்தில் நம்பர் 2 டொனால்ட் ட்ரம்புக்கு கீழே இருக்கும். நம்ம இன்னைக்கு நைட்டு ஒரு லாபத்தில் இந்த லாக்கர் பத்தாது. அந்த 1000 கிலோ வருது தங்கம் வைக்கிறதுக்கு இந்த லாக்கர் பத்தாது. லாக்கர் கிடைச்சிடும். நண்பா, எனக்கு நாளைக்கு காலையில் ஒரு 1000 கிலோ தங்கம் வைக்கிற மாதிரி ஒரு லாக்கர் வேணும். அந்த லாக்கரை ஆமாம் வீட்டில் கட்டாயமா காலையில் 6 மணிக்கு வேணும். நைட்டு தூங்கியோ தூங்க மாட்டியோ தெரியாது, லாக்கர் ரெடியாக இருக்கணும் காலையில் 6 மணிக்கு. ஓகே நண்பா. பெரிய பில்டிங் கட்டி நம்ம உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனா, பெரிய நம்பர் 1 பணக்காரனா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். இன்னைக்கு நைட்டு மட்டும் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிட்டு நம்ம லெவலே வேற. நெஞ்சி 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 வலிக்குதே கடவுளே, ஏசுவே, நெஞ்சி நெஞ்சி. செல்வர் இறக்கிறார். இப்போது தீர்ப்பின் நாள். அன்றோ, அந்தோணி, செலஸ்டின், தவமணி, நீங்கள் என் வலப்பக்கமாக வாருங்கள். தாமஸ் கிங், ராஜ், ராகுல், நீங்கள் என் இடப்பக்கமாக வாருங்கள். இயேசுவே, இன்னும் என்ன பாருங்கள், எனக்கு தெரியவில்லையா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? த கிரேட் நம்பர் 1 கோடீஸ்வரன் இந்தியாவில், உலகத்தில் நம்பர் 2வது கோடீஸ்வரன், டொனால்ட் ட்ரம்புக்கு கீழே, விளாடிமிர் புட்டினுக்கு மேலே. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ நரகத்திற்கு செல்ல வேண்டியவன். இயேசுவே, நான் வேம்பர தூமையார் கோயிலுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். இந்த ஃபாதருக்கு தெரியும். கல்வெட்டில் என் பேர் இருக்கு. சவேரியார் கோயிலில் ஆசனம் கொடுத்துருக்கேன். இப்போ மகிழை தோழர்கள் மூலமாக 10,000 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். டிசம்பர் 20ஆம் தேதி வேம்பாரில் நிறைய பண்ணியிருக்கோம் ஃபாதர். நான் எவ்வளோ பண்ண வேண்டியவன், என்ன போய் இப்படி பண்ணிய? எல்லாம் சரிதான். நான் உன்னிடம் ஒரு ஏழையாக உதவி கேட்டு வந்தேன், ஆனால் நீ எனக்கு உதவவில்லை. எப்போ வந்தார்? ஒரு பிச்சைக்காரனாக உன் காலில் விழுந்து ஒருவேளை உணவுக்காக கெஞ்சினேன், நீ உணவளிக்கவில்லை. சொமாட்டோல ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். ஒரு அந்நியனாக வந்து ஒரு வேலை கேட்டேன், ஆனால் உனக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தாய். உன்
உன் நாட்களுக்காகவே நீ செய்தாய், அதனால் நீ என் இடப்புறமாக நிற்கிறாய். ராபி, எனக்கு ஒரு மாதம் மட்டும் டைம், 30 நாள் டைம் கொடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணி நானும் சரியாகி நல்லபடியாக அந்த பக்கம் போயிடுவேன். இரக்கத்தின் காலம் முடிந்து இன்று தீர்ப்பு நாள். இன்று நீதி மட்டும் பேசும். வலப்பக்கம் இருப்பவர்களே, என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக அச்சிடப்பட்ட செல்வங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றும் அணையாத நெருப்பினுள் செல்லுங்கள். இயேசுவே, ஒரு உத்தரிக்க ஸ்தலங்கள் கிடையாதா? நீர் பேரன்பும் பேர் இரக்கம் உடையவராயிற்றே. ஆம், அதைவிட நான் நீதிமான். என் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீ எதையுமே செய்யவில்லை, அதுவும் எனக்கும் செய்யவில்லை. ஆனால் வின்சென்டே பவுல் சபையின் உறுப்பினர்களோ எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார்கள், ஆடையின்றி இருந்தபோது ஆடை கொடுத்தார்கள், உணவு அளித்தார்கள், சிறையில் இருந்தபோது என்னை கவனித்துக் கொண்டார்கள். என்னிடமிருந்து பேரிரக்கத்தையும் பெருவளங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரும். என் பிறப்பினை விழாவாக கொண்டாடும் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமையான நாடகத்தால் நம்மை ஆட்கொண்ட வேம்பார் வட்டார சபை கலைஞர்களுக்கு எமது நன்றிகள்.